ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த புதிர்கள் அனைத்திற்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறிப்புகள், அதாவது ஆங்கிலத்தில் க்ளூஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, க்ளூ, அந்த வகையில் குறிப்புகள் கொடுக்கப்படும். அந்த குறிப்புகள் ஒரு 2-3 குறிப்புகள் கொடுக்கப்படும். அதை வைத்து நீங்கள் ரொம்ப எளிமையாகவே ஒவ்வொரு புதிர்களுக்குமான விடைகளை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் விடைகளை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் விடைகளை எழுதி அனுப்புங்க நண்பர்களே. இன்றைக்கான புதிர்களும் அதற்கான குறிப்புகளையும் பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் உங்களுடைய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக நீங்கள் எழுதி அனுப்புங்க நண்பர்களே. இன்றைக்கான புதிர்கள் அதற்கான குறிப்புகள், இன்றைக்கான புதிர்கள் அனைத்துக்குமான குறிப்புகள், ஒரு பொதுவான குறிப்பு ஒன்று நான் இப்போ முன்பாகவே சொல்லிடுறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான முதல் எழுத்து ஒரே எழுத்து தான். முதல் எழுத்து ஒரே எழுத்தாக தான் அமையப் போகிறது. மேலும் சில குறிப்புகளும் ஒவ்வொரு புதிர்களுக்கும் கொடுக்க போகிறோம். அதை வைத்து நீங்கள் ரொம்ப எளிமையாகவே ஒவ்வொரு புதிர்களுக்குமான விடைகளை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அந்த வகையில் இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்புகள். இன்றைக்கான முதல் புதிர், இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா 5 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்திங்கன்னா மா அப்படிங்கிற எழுத்துல தான் தொடங்கக்கூடிய ஒரு சொல். அதாவது தமிழ் எழுத்துக்களில் மா வரிசையில் வரக்கூடிய முதல் எழுத்தான மா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்தாக வரக்கூடியது. மொத்தம் 5 எழுத்துக்கள்னு சொல்லிட்டோம். இந்த புதிருக்கான மேலும் ஒரு குறிப்பு, இது ஒரு பெயர், இது ஒரு பெயர்னு கூட சொல்லலாம் மா அப்படிங்கிறது. மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன், சகாதேவன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. சகாதேவன் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு இல்லையா, அதற்கு ஒற்று வருவதைப் போல், ஒத்து வருவதைப் போல், அதற்கு இணையான ஒரு பெயர் அப்படின்னு கூட சொல்லலாம். சகாதேவன் அப்படின்னு சொன்னோம்னா அதே போன்றே வரக்கூடிய இன்னொரு பெயர். முதல் 2 எழுத்துக்கள் மட்டும்தான் மாறும். அந்த சகாதேவனில் வரக்கூடிய முதல் 2 எழுத்துக்கள் மாறினா இந்த விடையை நீங்கள் வந்துடும். அதை நீங்கள் ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே. அடுத்த புதிர் அதற்கான குறிப்புகள். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் 5 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற எழுத்துல தான் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல். மேலும் ஒரு குறிப்பு, சந்தோஷம், அதாவது சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கு வேறு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம், வேறு ஒரு தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கு, சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சொல். முதல் எழுத்துமா மொத்தம் 5 எழுத்துக்கள். ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அடுத்த புதிருக்கான குறிப்பும் அதற்கான விளக்கமும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 5 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு சொல் தான் விடையாக அமையக்கூடியது. இந்த புதிருக்கான மேலும் ஒரு குறிப்பு, திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆண் பெண் இருவர் இணைந்து ஆண் பெண் இருவரும் சேர்ந்து செய்வது திருமணம். இதில் அந்த பெண் இருக்காங்க இல்லையா, அவங்கள திருமணத்தன்னைக்கு அவங்கள இந்த சொல்லுவாங்க. மொத்தம் 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். முதல் எழுத்து மா. ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த புதிருக்கான குறிப்புகள். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 5 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா நாம் இதற்கு முன்பாக பார்த்த எழுத்தான மா அப்படிங்கிற எழுத்து தான். அதாவது தமிழ் எழுத்துக்களில் மா வரிசையில் வரக்கூடிய முதல் எழுத்தான மா அப்படிங்கிற எழுத்து தான் இந்த புதிருக்கான முதல் எழுத்தும். மொத்த 5 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான மேலும் ஒரு குறிப்பு, அதாவது தலை சுற்றுகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தலை சுற்றல் வரும்பொழுது நமக்கு என்ன ஏற்படும், நமக்கு ஏற்படக்கூடிய ஒன்று. மொத்தம் 5 எழுத்துக்கள், முதல் எழுத்துமா. ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சு நினைக்கிறேன். அடுத்த புதிர் அதற்கான குறிப்புகள். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா 5 எழுத்துக்கள் தான். இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற தொடக்க எழுத்தை கொண்டு அமையக்கூடிய ஒரு புதிர் தான். இந்த புதிருக்கான மேலும் கூடுதல் குறிப்பு,
ஆங்கிலத்தில் வந்து மேஜிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு இணையான ஒரு தமிழ்ச்சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆங்கிலத்தில் மேஜிக்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு இணையான ஒரு தமிழ்ச்சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் 5 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற தொடக்க எழுத்தை கொண்டு அமையக்கூடிய ஒரு விடை தான் இன்றைக்கு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது. தீபாவளி பண்டிகை நேரங்களில் வந்து பட்டாசுகள்லாம் வெடிப்பாங்க இல்லையா, அப்போது சின்ன குழந்தைகள் வெடிக்கக்கூடிய பட்டாசுகள்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது அதை வந்து அப்படியே பூவாக ஆங்கிலத்தில் வந்து ஸ்பார்க்லிங் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பூவாக அப்படி அழகாக வரும். அதுதான் இந்த புதிருக்கான விடை. முதல் எழுத்து மா, மொத்தம் 5 எழுத்துக்கள். அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் 5 எழுத்துக்கள் தான். இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற தொடக்க எழுத்தை கொண்டு அமையக்கூடிய சொல் தான் விடையாக அமையக்கூடியது. இந்த புதிருக்கான மேலும் ஒரு குறிப்பு, கூடுதல் குறிப்பு. இது ஒரு பெயர் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு பெயர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த புதிர் சார்ந்த மேலும் ஒரு கூடுதல் குறிப்பு, அதாவது நவமணிகள், அதாவது முத்து, பவளம், ரூபி இப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதில் வரக்கூடிய ஒன்றுன்னு கூட சொல்லலாம். முதல் எழுத்து மா, மொத்தம் 5 எழுத்துக்கள். அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள் தான். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு சொல் தான். இந்த புதிருக்கான மேலும் ஒரு கூடுதல் குறிப்பு, மகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மகள் அப்படிங்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க. திருமணம் முடிந்தவுடன் வேறு ஒரு வீட்டிலிருந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவங்களை இந்த சொல்ல சொல்லுவோம். மொத்தம் 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். முதல் எழுத்து மா. அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா 5 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு சொல் தான் விடையாக இன்று அமையக்கூடியது. நீங்கள் விடையாக கண்டுபிடிக்க வேண்டிய சொல். இந்த புதிருக்கான மேலும் ஒரு கூடுதல் குறிப்பு, நம்ம ஏதாவது தவறு செஞ்சிட்டோம், அதாவது தப்பு செஞ்சிட்டோம் இல்லையா அப்படின்னா நம்ம இதை தயங்காமல் கேட்கலாம். நமக்கு நம்ம தப்பு செஞ்சிட்டோம், தவறு செஞ்சிட்டோம் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா தவறாமல் தயங்காமல் இதை கேட்கலாம். மொத்தம் 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். முதல் எழுத்து மா. அதாவது தவறு செய்தால் இதை கேட்க வேண்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் ஒரு கூடுதல் குறிப்பு இந்த புதிருக்காக ஆங்கிலத்தில் வந்து சாரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு இணையான ஒரு தமிழ்ச்சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கான புதிரும் அதற்கான குறிப்புகளும். ரொம்ப எளிமையான புதிர் தான், ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போன்ற அருமையான சில புதிர்களில் மீண்டும் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.